ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம். நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும். சாகர காரியவசம் வலியுறுத்து. ஹரக்கட்டா உள்ளிட்ட 5 பேருக்கு எதிரான பயங்கரவாத தடைச்சட்ட குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது. கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. 18வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது தவறு. கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுள்ளோம். நாமல் தெரிவிப்பு. யாழில் பெருந்தொகை போதைப் பொருள் மீட்பு. பின்னணியில் பிரபல கட்சியொன்றின் உறுப்பினர். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி நிர்வாகத்தில் ஊழல். பழைய மாணவன் வெளியிட்ட தகவல். நலிந்த ஜேதிச மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது சிறை செல்ல வேண்டும். உதய கமன்பில குற்றச்சாட்டு. நீதிமன்ற வழக்குகளை விரைவுபடுத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அபீத எதிரிசிங்க தெரிவிப்பு. போலீசார் 2 உட்பட 3 கடூழிய சிறை தண்டனை. ரத்மலானி சைமா வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். மட்டு சிறையில் அண்ணனை கொழும்பில் வைத்து பார்வையிடச் சென்ற தம்பி அவரது நண்பர் போதைப் பொருளுடன் கைது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், தாக்குதலுக்குள்ளான ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகளை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று ஊடகவியலாளர்களால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கலாநிதி ஹவுசலி ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார். முன்னதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் கலந்து கொள்ளவிருந்தார். இந்நிலையிலேயே தாக்குதல்களுக்கு எதிரான நீதியான விசாரணைகளை வலியுறுத்தி ஊடக பிரதியமைச்சரின் அந்நிகழ்வை ஜாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதித்துறையின் சுயாதீனத்தை பலவீனப்படுத்தும் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும். ராஜபக்சக்களை மாத்திரம் இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவது முற்றிலும் தவறானதொரு எடுத்துக்காட்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்தின் தீர்மானத்தை அமைச்சரவையின் தீர்மானம் என்று குறிப்பிட முடியாது. அமைச்சரவையின் தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேரளவில் செயற்படுகிறார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தான் சகல தீர்மானங்களையும் எடுக்கிறார். வெளிப்படையான பேச்சுக்கள் ஏதும் இல்லாமல் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த செயற்பாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த சட்டத்திறனிகளும் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். அரசாங்கத்தின் தாந்தோன்றித்தனமான இந்த செயற்பாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைய வேண்டும். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் தீர்மானத்திற்கு அரசாங்கம் முன்வைக்கும் காரணிகள் அடிப்படையற்றவை. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காகவே நீதிபதிகளுக்கு மேலதிகமாக 2 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. உண்மையான நோக்கம் ஜனாதிபதியிடம் காணப்படுமாயின் உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் காணப்படும் 8 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. ராஜபக்சக்களை மாத்திரம் இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவது முற்றிலும் தவறானதொரு எடுத்துக்காட்டு. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் அரசியல் பழிவாங்கலாக அமையக்கூடாது என்றார். யாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று பழைய மாணவன் சதாசிவம் ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தார். குறித்த ஊடக சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த பாடசாலையிலும் பலிகாமம் பலிய திணைக்களத்தினுடைய முறைகேடுகளும் ஊழல்களும் என்னுடைய கண்ணில் தென்பட்டன. அந்த வகையிலே அண்மையிலே ஜாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியானது 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி முடித்திருக்கின்றது. அந்த வகையில் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விக்டோரியா கல்லூரியிலே பழைய பெரும் மதில் ஒன்று, அதாவது விக்டோரியா கல்லூரியின் பிரதான வீதியோரமாக தெற்கு புறத்திலே அமைந்த பெரிய பழைய மதில் கட்டுமானம் ஒன்று காணப்பட்டது. இந்த விழாவிற்காக அந்த மதில் கட்டுமானத்தை நாங்கள் திருத்துவதற்காக பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து பாடசாலை அதிபர் கூடாக அந்த திருத்த வேலையை ஆரம்பித்திருந்தோம். அந்த திருத்த வேலையை ஆரம்பித்த பிறகு பாடசாலை அதிபரினால் இந்த மதிலை புதிதாக கட்டுவதற்கு ஒரு கோரிக்கை பாடசாலை அதிபருக்கு ஏனைய பழைய மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றது. அதனால் அந்த திருத்த வேலையை நிப்பாட்டி மீண்டும் திருத்த வேலையை ஆரம்பிப்பதற்காக கல்லூரி அதிபர் அனுமதி தொடர்பான விஷயங்களை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையிலே பாடசாலை அதிபர் சுழிபுரம் ஜாழ் விக்டோரியா கல்லூரியினுடைய தற்போதைய அதிபர் கணேஷ் சுலபாமதி அவர்கள் அனுமதி பெறுவதற்காக பலிகாமம் வலயத்தில் ஒரு
ஒன்றின்கீழ் 2013 சுற்று நிருபத்துக்கு அமைய அரசு திணைக்களங்களில் கட்டடங்களை கட்டுவதென்றால் சுற்று நிருபத்துக்கு அமையத்தான் இந்த கட்டடங்களை கட்ட வேண்டும். அந்த கட்டடங்களை கட்டுவதற்காக அவர் விண்ணப்பத்தை வலய கல்வி பணிப்பாளருக்கு அனுப்பியிருந்தார். அந்த வலய கல்வி பணிப்பாளரிடம் வலிகாமம் வலயத்துக்கு அனுப்பிய சுற்று நிருபத்தின்படி அந்த போமில் அதாவது ஜாழ் விக்டோரியா கல்லூரி வலிகாமம் வெஸ்ட் சங்கானை என்று போட்டு அதிலே பவுண்டரி வால் என்று சொல்லி போட்டிருக்கிறார். 500 அடி நீளமும் 6 அடி உயரமும் என்று போட்டிருக்கிறார். அதே நேரத்தில் போட்டு 57 லட்சம் ரூபாய் பெறுமதியான எஸ்டிமேட்டையும் வழங்கி இருக்கிறார். அந்த 57 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் பெறுமதியான இதை வழங்கி இதற்கு வலய கல்வி பணிப்பாளர் டேட் போடாமல், அதாவது ஒரு உயர் திணைக்களத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஜமுனா ராஜசீலன் அவர்கள் டேட் போடாமல் அதிபர் கொடுத்த தேதி, அதாவது 2026/2/20 டேட் போடாமல் சைன் பண்ணி இருக்கிறார் ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் ஆதாரத்தோடு தந்திருக்கு, மிகுதி டாக்குமெண்ட்ஸை எங்களுக்கு தரவில்லை. அதற்கு அப்பால இதிலே சந்தேகம் காணப்பட்டபடியானால் இந்த அனுமதியிலே ஒரு முறைகேடு நடைபெறுகிறது என்ற அச்சத்தினால் நான் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நான் இந்த மதில் கட்டுமானம் தொடர்பாக கோரியிருந்தேன். அந்த கட்டுமானம் தொடர்பாக கோரிய போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் தான் ஊழல் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கு அரசியல்வாதிகளை விட மிகவும் கேவலமான நிலையில் அதிகாரிகள், அதுக்கும் கல்வி புலத்தில் இருக்கும் அதிகாரிகள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமானது. அந்த வகையிலே விக்டோரியா கல்லூரி அதிபர் இங்கே காட்டப்படுகின்ற மாதிரி 2 ஃபார்மை சைன் பண்ணி இருக்கிறார். 500 அடி இங்கே வலிகாமம் வலயத்தில் 2 ஃபார்மை சைன் பண்ணி இருக்கிறார். பாருங்க, மாகாணத்துக்கு அனுப்பினதில் ஜாழ் விக்டோரியா கல்லூரி வலி வெஸ்ட் சங்கானை என்று போட்டு 485 அடி. இங்கே காட்டப்பட்டிருக்குது வலிகாமம் வலயத்தில் 500 அடி 6 அடி உயரம் பண்ணி. இங்கே ஃப்ரண்ட் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று போட்டிருக்குது. இங்கே பவுண்டரி வால் என்று மட்டும் போடப்பட்டிருக்கின்றது. ஒரே ஃபார்மில் எவ்வளவு விதமான மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பாருங்கள். மாகாணத்திலே 46,790.40 எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கிறது. இங்கே வலிகாமம் வலயத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட ஒரே ஃபார்மில் 57,09,548 ரூபா 71% போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரே கட்டுமானத்துக்கு 2 விதமான எஸ்டிமேட்டை அனுமதிக்காக இங்கே தெளிவாக உங்களுக்கு கூற மக்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரே விதமாக ஒரு அனுமதிக்கு 2 விதமான அனுமதி போமை இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இது ஒரு வலுத்த சந்தேகத்துக்கு அப்பால இந்த 2026-22 பாடசாலை அதிபர் ஒரே நேரத்தில் 2 கையெழுத்தை இட்டிருக்கிறார். இங்கே 2 போமில் மாகாணத்துக்கு அனுப்பிய போம் இது அனுமதி, இது வலயத்துக்கு அனுமதி. ஒரே நேரத்தில் இங்கே வலயத்துக்கு அனுப்பின போமில் ஜமுனா ராஜசீலன் அவர்கள் கையெழுத்து இருக்கிற டேட் போடவில்லை. அதே நேரத்தில் அதே போன சேம் டேட்டில் 20/2/2026 பாடசாலை அதிபர் கையெழுத்து போட்ட நேரத்தில் ஜமுனா ராஜசீலன் அவர்களும் கையெழுத்து இட்டு இருக்கிறார். இது மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர்களாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஆவணம். அந்த வகையில் ஒரே நாள் 20/2/2026 கூட இங்கே 31/3 இவர் சூப்பர்வைஸ் பண்ணி இந்த கட்டடத்துக்கான இன்ஜினியர் சைன் பண்ணி இருக்கிறார். அதை விடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டுமானத்துக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் ரெனோவேஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். The proposed project is approved renovation of boundary wall J Victoria College
பேட்ரிக் நிரஞ்சன் வட நொதன் ப்ரொவின்ஸ் கல்வி அமைச்சின் செயலாளர் கொடுத்திருக்கிறார். இங்க அந்த பகுதியை இவர்கள் எங்களுக்கு அணைக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் 2 விதமான கள்ளத்தனமான ஒரு அரசு திணைக்களத்தில் பிழையான பெருமானங்களையும் போட்டு பிழையான விடயத்தில் செய்திருக்கிறார்கள். இங்க திருத்தவ வேலி என்று சொல்லி பழைய, அதாவது 80 வருட கால பழமை வாய்ந்த எங்களுடைய ட்ரெடிஷ்னலான அந்த கண்டகள் முருகக்கல் அழகான மிகவும் ஒரு அடி அகலம் கொண்ட அழகான மதிலை திருத்துவதற்காக நாங்கள் பழைய மாணவர்கள் உத்தேசித்த போது அதை உடைத்தறிந்து கல்வியை மிச்சு ரெனோவேஷனுக்கு தான் அப்புறம் கொடுத்துருக்கு. அதிபர் அவர்கள் வலய கல்வி பணிப்பாளரும் அவர்களோடு சேர்ந்த சில மாணவர்கள், பழைய மாணவர்கள் என்று சொல்கின்ற சில நன்கொடையாளர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் சொந்த வங்கியிலே கணக்கை காசில் வைப்பில் இடாமல், பாடசாலை பழைய மாணவர் சங்கத்திலோ எஸ்டிசியிலோ வங்கியிலே கணக்கில் இடப்படாமல் இந்த கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனத்தை இல்லை சொல்லப்படுகிற எந்த விடயத்தையும் கடைப்பிடிக்காமல் ஒரு தாந்தோன்றித்தனமாக ஒரு அரச கட்டுமானத்தை பிழையான வழியிலே சட்ட ஒழுங்கை மீறி செய்திருக்கிறார்கள். இந்த சட்ட ஒழுங்கு மீறியது கப்பால இந்த பிரதான வீதி என்றபடியினால் எதிர்காலத்தில் வீதி அதிகார சபையினால் ஏதாவது பிரச்சனை வரலாம் என்ற நோக்கில் நாங்கள் வீதி அதிகார சபையை அணுகி கேட்டபோது வீதி அதிகார சபை இந்த கட்டுமானத்துக்கு தாங்கள் அனுமதி வழங்கவில்லை. அதாவது இங்கே ஆர்டிஐயில் நிறைவேற்று பொறியியலாளர் தந்திருக்கிறார் VN தயாபரன் சார் அவர்கள் இங்கே ஜாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் பிரதான வாயிலோடு இணைந்த புதிய மதில் கட்டுவதற்கான அனுமதி எம்மிடம் பெறப்படவில்லை என்று வழங்கியிருக்கிறார். அதனோடு இந்த அனுமதி இது ஒரு சட்டவிரோதமான செயல் என்று சொல்லியும் இந்த கட்டுமானம் சட்டத்துக்கு கூறப்பட்ட சரத்துக்களுக்கு அமைய இலங்கையில வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் சரத்துக்களுக்கு அமைய ஒரு குற்றம் இழைத்துள்ளீர்கள் என்றும் நீங்கள் தண்டிக்கப்பட ஒரு குற்றத்தை செய்துள்ளீர்கள் என்றும் இது இந்த கட்டுமானத்துக்கு எதிராக தாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறி பாடசாலை அதிபருக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஒரு அரச கட்டுமானங்களை சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகள் தங்களுடைய கைப்பை நிறைவதற்கோ அல்லது தங்களுடைய சுய லாபங்களை நோக்கில் கொண்டு இங்குள்ள நாட்டில் உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தோற்றுவிக்கிறார்கள். இங்கு அரசியல்வாதிகள் மட்டும் இந்த சட்ட ஒழுங்கை தோற்றுவிக்கவில்லை. இங்கு முழுக்க காரணம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த அரசு அதிகாரிகள் தான் தோற்றுவிக்கிறார்கள். இங்கே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால் எதிர்காலத்தில் மக்களுடைய பணம் வீண்பிரியமாக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் இந்த பணம் வீண்பிரியமாக்கப்பட்டு உடைக்கப்படும் போது, அதாவது ஆர்டிஏயாலோ ஏனைய சபைகளினாலோ இல்லாட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகின்ற போது நீதிமன்றங்களினாலோ இந்த தற்போது கட்டிய புதிய மதிலை உடைக்கப்படும் போது இங்கே மக்களுடைய, அதாவது பழைய மாணவர்களுடைய நன்கொடையாளர்கள் என்ற பணம் என்றாலும் ஒரு சரியான அனுமதி பெறப்படாமல் ஒரு அரசு திணைக்களத்தில் கட்டப்படும் கட்டுமானங்கள் எதிர்காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தோற்றுவிக்கும் என்றபடியினால் இந்த கட்டடங்கள் அனைத்தும் உடைக்க வேண்டிய தேவை நிர்பந்தத்துக்கு உருவாக்கும் படும்போது இங்கே ஒரு பெருந்திரளான மக்கள் நிதி வீணடிக்கப்படுகின்றது. இங்கே பணச்செலவை என்ற ஒரு சட்ட குற்றம் தோற்றம் பெறுகின்றது. இதை விடுத்து நாட்டிலே சட்ட ஒழுங்கு, ஏனென்றால் விக்டோரியா கல்லூரிக்கு இப்படி ஒரு பிழையான அனுமதியை கட்டினால் எதிர்காலத்தில் ஏனையவர்களும் அயலில் உள்ளவர்களும் ஏனைய அரசு திணைக்களும் இதை முன்னுதாரணமாக கொண்டு இந்த கட்டுமானங்களை மேற்கொள்வார்கள். நாங்கள் இங்கே விக்டோரியா கல்லூரியில் மதில் கட்டுமானம் தேவை என்று எதிர்க்க வரவில்லை. என்னுடைய கருத்து என்னென்றால் நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கை உரிய முறையிலே அந்தந்த திணைக்களங்கள் அனுமதியை பெற வேண்டும். அனுமதியை பெறப்பட்டு இந்த வேலை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு கள்ள ஆவணங்களையும் பிழையான முறைகேடுகளையும் செய்கின்றவர்கள் எந்த அளவு இவர்கள் நிதி நிலையிலே நியாயமானவர்களாக காணப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு அனுமதிக்காகவே 2 விண்ணப்ப படிவங்களை தயார் செய்திருக்கிறார். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் அவர்கள் உரிய கவனம் எடுக்க வேண்டும். அதே நேரம் கல்வி அமைச்சின் செயலாளர்
அண்மையில் வந்து பாடசாலையில் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்கிறார். அவருக்கும் தொடர்பாக நான் இது தொடர்பாக முறைப்பாடுகள் வழங்கி இருக்கின்றோம். அதே நேரம் வடக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளருக்கு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்களும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த முறைப்பாடுகள் துரித கதியிலே நடைபெற வேண்டும். இங்கு ஒரு நேர்மையான தன்மை முறையிலே சட்ட ஒழுங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். பாடசாலையின் மதிலை உடைத்து அழிப்பதோ அல்ல. ஆனால் இவர்கள் விடும் பிழை என்னால் இறுதியில் பாடசாலை மதில் உடைக்கப்படுகின்ற போது இல்லாட்டி நுழைவாயில் உடைக்கப்படுகின்ற போது இப்ப இந்த பிழையை செய்தது மட்டுமல்லாமல் தற்போது இன்னொரு பிழையை இந்த அதிபர் அவர்கள் செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் 2011ஆம் ஆண்டிலே மக்கள் வரி பணத்திலே பாடசாலையில் இசுரு திட்டத்திற்கு கீழே எங்களுடைய பாடசாலைக்கு பிரதான வாயில் கட்டி வழங்கப்பட்டது. மக்கள் வரி பணத்தில் திரைசேரியால் இசுரு திட்டத்தில் அந்த திட்டத்தை முறியடித்து யாரோ ஒருத்தர் நன்கொடையாளர்கள் காசுதாரர்ன்றதுக்காக அந்த கட்டடத்தினுடைய கால முடிய முதல் ஆயுட்காலம் முடிய முதல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் முறையான அனுமதி இப்போ இவர்கள் போன்ற அதிகாரிகள் சேர்ந்து கள்ள கையெழுத்து கள்ள போம் எல்லாம் இப்ப செருகுவார்கள். ஒரு முறையான அனுமதி முறையான பகுப்பாய்வு செய்யாமல் அந்த கட்டடத்தை உடைத்து புதிய ஒரு நுழைவாயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். இங்கே நுழைவாயில் கட்டுவது மதில் கட்டுவது எங்களை தடுப்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே நாட்டில் வளங்கள் வீண்பிரியமாக்கப்படக்கூடாது, பணங்கள் வீண்பிரியமாக செலவு செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த நாடு பாரிய கடன் சுமையில் இருக்கின்றது. இந்த கடன் சுமையில் இருக்கின்ற போது எங்களுடைய நாட்டிலே பழைய மாணவர்கள் என்று வருகின்றவர்கள் உண்டியல் மூலம் பணங்களை கொண்டு வந்து இந்த நாட்டிலே சட்டவிரோதமாக முதலீடு செய்வதனால் இந்த நாடு அபிவிருத்தி அடைய போவதில்லை, இந்த பாடசாலைகளும் அபிவிருத்தி அடைய போவதில்லை. ஒரு முறையான வரவு பண வரவு காட்டப்படையிலே கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனம் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கவர்னர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வதும் கல்வி அமைச்சின் அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்வதும் அதே நேரம் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று தேர்தல் காலங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு தனது ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அவர்களிடம் வினயமாக விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஆரம்பத்திலே இந்த பாடசாலைகளில் அரசு திணைக்களங்களில் நடைபெறும் ஊழல்களை கண்காணிப்பதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறுவ வேண்டும். அதே நேரம் இது போன்ற அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகங்களை வெளிக்கொணர வேண்டும். இவ்வாறு செய்து சட்ட ஒழுங்கை நிலையாக நிலைநாட்டும் போதுதான் இந்த நாடு ஒரு உயர்ந்த ஒரு அபிவிருத்தி பாதையிலே செல்ல முடியும் என்றதையும் சுட்டிக்காட்டி இந்த சட்ட விதிமுறைகளை தாபன விதிக்கோவைகளை மீறிய பாடசாலை அதிபரை கைது செய்து சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்றும் அதே நேரம் அவருக்கு உடந்தையாக இருந்த வலய கல்வி பணிப்பாளரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரணை நடத்த வேண்டும். ஆளுநர் அவர்களிடமும் நான் வினயமாக கேட்பது என்னவென்றால், இந்த பாடசாலை தொடர்பான நிதி மோச இதுகள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒரு சிஐடி விசாரணையை இங்கு ஸ்தாபிக்க வேண்டும் என்பதையும் நான் கூறி இந்த தருணத்திலே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்கள் ஒரு நிலையான ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ஒழுங்கை பேணும் அளவுக்கு இந்த மாணவர்கள் ஏனென்ற பாடசாலையில் இருந்துதான் எதிர்கால தலைவர்கள் வருவார்கள். அங்கே சரியான முறையிலே கல்வி முறையிலே சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் மன்றத்துக்கு அதாவது பத்திரிகையான மாநாடு நடத்தி உங்கள் முன்னிலை சொல்ல வந்ததற்கான காரணம், இங்கு ஒரு நிலையான சட்டம் நிலை பெற வேண்டும். இந்த சட்டத்தை மீறி அதிகாரிகள் மீது உடனடியாக பாரபட்சமின்றி ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் அமைச்சர், ஆளுநர் அவர்கள் துரிதகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இதைத்தானே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மலேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான ரத்மலானே சைமா என்பவர் கஞ்சிபாணி இம்ரானின் நிதி பொறுப்பாளராக செயற்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் கெகல் பத்ர பத்மி என்பவருக்கு மலேசியாவில் தலைமறைவாக இருப்பதற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போலீஸ் குழு ஒன்று மலேசியா போலீசாருடன் இணைந்து அண்மையில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது தனுஷ்க கௌசலி என்ற ரத்மலானே சைமா உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கஞ்சிபாணி இம்ரான் என்ற குற்றவாளியின் அனைத்து நிதி நடவடிக்கைகளையும் இவரே வழிநடத்தியுள்ளார் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சைமா கஞ்சிபாணி இம்ரானின் சமூக வலைதள நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பாக செயற்பட்டுள்ளதோடு அவரது குரல் பதிவுகளை சமூக வலைதளங்களில் பரப்புவதையும் மேற்கொண்டுள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டில் கெகல் பத்ர பத்மை மலேசியாவில் தலைமறைவாக வாழ்வதற்கு கஞ்சிபாணி இம்ரானின் ஆலோசனையின் பேரில் இவர் வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தற்போது பிரான்சில் தலைமறைவாக இருக்கும் குடு அஞ்சு என்பவரை நெருங்கிய கூட்டாளியாக சில காலம் செயற்பட்ட இவர் பின்னர் கஞ்சிபாணி இம்ரானுடன் இணைந்து செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குடு அஞ்சு சைமாவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் அது குறித்து கஞ்சிபாணி இம்ரான் சைமாவிற்கு எச்சரித்ததை தொடர்ந்து அவர் கஞ்சிபாணியுடன் நெருக்கமாக செயற்பட தொடங்கியுள்ளார். இவர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மலேசியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பொதுமக்களை துன்புறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் போலீஸ் உத்தியோகர்கள் குறித்தும் கிடைக்கும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் போட்லர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் கடையொன்றின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை அப்புறப்படுத்துமாறு கூறி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை திட்டி தீர்த்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குறித்த விசாரணை நடத்தப்பட்டு அவரது சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வத்துப்பட்டியவல பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு முன்னால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெட்டும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரின் சேவை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அந்த உப போலீஸ் பரிசோதகர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடம் வேண்டுமானால் எனது சீருடை நீயே போட்டுக்கொள் என்று கூறும் காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த உப போலீஸ் பரிசோதகரின் பணி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக $200 மில்லியன் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த நிதியுதவி இலங்கையின் வர்த்தகம், முதலீடு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி இலக்காக கொண்ட கொள்கை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. அதில் $100 மில்லியன் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான மேலதிக நிதி உதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொலைதூர மோதல் ஒன்றின் தாக்கம் காரணமாக எந்த ஒரு குடும்பமும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்படக்கூடாது என ஏடிபி தர்மகர்த்தா தலைவர் மசோடா காண்டாக் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், புதிய முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவித்தல் என்பன இந்த திட்டத்தின் பிரதான வலுப்படுத்தல் நோக்கங்களில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் வர்த்தக அமைப்புகளை நவீனமயமாக்குதல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறைகளின் போட்டித்தன்மை உயர்த்துதல், பொருளாதார வளையங்களுக்கு முதலீடுகளை கொண்டுவருதல் மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்தல் ஆகியவற்றுக்காக பல சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த சீர்திருத்தங்களூடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு இலங்கை பொருளாதாரம் சிறப்பாக முகம் கொடுக்கும் திறன் வலுவடையும் என ஏடிபி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு மோதலின் பொருளாதார தாக்கங்களால் அதிகரித்து வரும் செலவினங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை எதிர்கொள்வதற்காக இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக $450 மில்லியன் வழங்கவும் ஏடிபி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கம்போடியாவிற்கு $250 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை முழுமையாக பாதுகாப்பு மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவோம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் வடக்கு பிராந்திய ஆவண காப்பகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு மாகாண மக்கள் இதுவரை காலமும் பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அடிப்படை ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள பிரதான ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அசௌகரியத்திற்கு தீர்வு காணும் வகையில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு சொந்தமான வடக்கு பிராந்திய ஆவண காப்பகம் நேற்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன மற்றும் வடக்கு மாகாண சபைகள் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் ஆகியோரின் தலைமையில் வவுனியா கனகராயம் குளம் பாதியில் உள்ள ஏனையன் வீதி மன்னக்குளத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. இந்த
நிகழ்வில் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரதான நிர்வாக மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முறைப்படுத்துவது தொடர்பான முதன்மை விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சந்தன அபிரத்ன இதுவரை காலமும் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு மாளிகாவத்த ஆவண காப்பகத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் மக்களுக்கு பல நாட்கள் விரயமானதுடன் போக்குவரத்து மற்றும் தங்குமிடத்திற்காக பெருமளவு பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்நிலையில் இந்த புதிய பிராந்திய ஆவண காப்பகம் நிறுவப்பட்டதன் மூலம் மக்களின் நேரமும் பணமும் சேமிக்கப்படுவதோடு அப்பகுதியின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்பட்ட தடைகள் முற்றாக நீக்கப்படும். மேலும் இந்த அலுவலகத்தை மையமாக கொண்டு மன்னக்குளம் பகுதியில் ஒரு சிறிய நகரம் உருவாக்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு புதிய வணிக மற்றும் சுயதொழில் வாய்ப்புகள் உருவாகும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய யுத்தத்திற்கு நிர்வாக அதிகாரங்களும் சேவைகளும் பரவலாக்கப்படாமையும் ஒரு காரணியாக அமைந்தது. இத்தகைய நடவடிக்கைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பே மேற்கொண்டிருந்தால் மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை குறைத்திருக்க முடியும். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் யுத்தத்தினால் இழக்கப்பட்ட காணி உரிமைகளை மீள வழங்கி தீர்த்து வைக்கும் விசேட திட்டமும் சேதமடைந்த வீடுகளுக்காக புதிதாக 13,000 வீடுகளை கட்டுவதற்கான திட்டமும் கலந்துரையாடல் மட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கால்நடைகளை பதிவு செய்யும் புதிய நடைமுறையின் மூலம் உரிமையை உறுதிப்படுத்தி அரசாங்கத்தின் கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கடந்த தேர்தல்களில் வடபகுதி மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கையை 100% பாதுகாத்து மீண்டும் ஒருபோதும் இனவாத அல்லது மதவாத மோதல்கள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள, தமிழ், முஸ்லிம் ஆகிய அனைத்து மக்களும் சகோதரத்துடன் வாழக்கூடிய ஒரு இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவோம். மேலும் இந்த ஆவண காப்பகத்தின் எதிர்கால வளர்ச்சிப் பணிகளுக்கு அரசாங்க நிதியுதவி மற்றும் கணனிகள் உள்ளிட்ட பௌதீக வளங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளையில் ஒட்டுமொத்த அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஆண்டில் நிர்வாக சேவைக்கு 2000க்கும் மேற்பட்டோரையும் 30,000 ஆசிரியர்களையும் ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக அரசியலமைப்பின் 18ஆம் திருத்தம் கொண்டுவரப்பட்டமை தவறு. கடந்த கால தவறுகள் ஊடாக பாடம் கற்றுக் கொண்டுள்ளோம். அந்த தவறுகளை இனி செய்ய போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு நடவடிக்கைகளுக்காக முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீதித்துறையின் மீது எமக்கு முழுமையாக நம்பிக்கை உள்ளது. ஆட்சி மாறினாலும் நீதிமன்றங்கள் சுயாதீனமாகவே செயற்படுகின்றன. ஆனால் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை. அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலை போலீசார் சிறந்த முறையில் செயற்படுத்துகிறார்கள். பிரதம நீதியரசருக்கு மேலும் 2 ஆண்டுகள் பதவிக்காலம் வழங்க வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களை இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளும் போது அதன் விளைவு எதிர்மறையானதாகவே அமையும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3வது தடவையும் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பின் 18வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அது முற்றிலும் தவறானது. அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பின் 19 மற்றும் 20ஆம் திருத்தம் தனிநபரை இலக்காக கொண்டே உருவாக்கப்பட்டது. கடந்த கால தவறுகள் ஊடாக பாடம் கற்றுக்கொண்டுள்ளோம். அந்த தவறுகளை இனி செய்ய போவதில்லை. இந்த அரசாங்கமும் அவ்வாறான தவறை செய்யக்கூடாது. தனிநபரை இலக்காக கொண்டு நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவருவது தவறானதொரு எடுத்துக்காட்டு என்றார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் சட்டவரைவு தயாரிக்கப்படாத நிலையில் உயர் நீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லும் வகையிலான தீர்மானத்தை அறிவிக்காது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் எவ்வாறு உறுதியாக குறிப்பிட முடியும்? இது நீதிமன்றத்திற்கு மறைமுகமாக விடுக்கும் அச்சுறுத்தலாகும். அமைச்சரவை பேச்சாளர் ஒன்று நீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது சிறை செல்ல வேண்டும் என பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்தார். பிவித்திரிகல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளதால் ஜனாதிபதி தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறார். மக்களின் கருத்துக்கும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் மதிப்பளிப்பதில்லை. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் ஆலோசனைகள் மற்றும் கட்டளைகளுக்கு அமைவாகவே ஜனாதிபதி செயற்படுகிறார். நாட்டு மக்கள் ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்கவை தெரிவு செய்துள்ளார்களே தவிர டில்வின் சில்வாவை அல்ல என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிபதிகளின் பதவிக்காலம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள சட்டவிரோத செயற்பாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த சட்டத்திறனிகள் சமூகமும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள பின்னணியில் அவற்றை பொருட்படுத்தாமல் தனது தீர்மானத்தில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்டு பெரும்பான்மை ஆதரவுடன் பதவியில் இருந்தார். இறுதியில் வீதியில் இறங்க முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் 3/2 பெரும்பான்மை பலம் இருந்தது. இறுதியில் அறிவிக்காமலேயே நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவே 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்த சகல அரசாங்கங்களும் நெருக்கடிக்குள்ளாகின. ஆகவே கடந்த கால சம்பவ
சம்பவங்களை ஜனாதிபதி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் வகையிலான அரசியலமைப்பு திருத்தம் இன்னும் 2 மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டவரைவு இதுவரையில் தயாரிக்கப்படவில்லை. சட்ட வரைஞர் குறித்த சட்டவரைவை தயாரித்த பின்னர் அது சட்டமூலமாக வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும். அதன் பின்னர் நாட்டு மக்கள் சட்டமூலத்தை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகளுக்கு குறைந்தது 2.5 மாதங்களேனும் செல்லும். சட்டமூலத்தை நிறைவேற்றுவதாயின் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஜனாதிபதி 1 மாத கால அவகாசத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும். சட்டவரைவு தயாரிக்கப்படாத நிலையில் உயர் நீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லும் வகையிலான தீர்மானத்தை அறிவிக்காது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் எவ்வாறு உறுதியாக குறிப்பிட முடியும்? இது நீதிமன்றத்திற்கு மறைமுகமாக விடுக்கும் பாரிய அச்சுறுத்தலாகும். அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச ஒன்று நீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது சிறை செல்ல வேண்டும். உயர் நீதிமன்ற இதனை தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா பொதிகளை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இன்று குறித்த கஞ்சா பொதிகள் கொழும்பு பகுதிக்கு கடத்துவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போதே அரசு புலனாய்வு சேவையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவை மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பருத்தித்துறை வள்ளிப்புறம் கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட 250 கிலோகிராமிற்கும் அதிகமான கேரள கஞ்சா தொகுதியின் ஒரு சிறு பகுதியை இவ்வாறு நெல்லியடியில் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ததுடன் இக்கடத்தல் விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் தீவிர மேலதிக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பு காவல் உத்தரவுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்தபோது அங்கிருந்து தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. எனினும் பிரதிவாதிகள் செய்ததாக கூறப்படும் குற்றங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தண்டனை சட்டக்கோவையின் கீழ் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர்வதற்கு வித தடையும் இல்லை எனவும் மேல் நீதிமன்றத்தின் உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகலே இந்த தீர்ப்பை வழங்கினார். இவ்வழக்கு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜாலிய சமரசிங்க மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூஆர் சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் முதற்கட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்தனர். இந்நிலையில் பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் எனது சேவை பெறுநருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் புரிந்த குற்றம் என்னவென்பதை முறைப்பாட்டாளர் தரப்பு திட்டவட்டமாக குறிப்பிடவில்லை எனவும் எனவே அக்குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது எனவும் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு சட்டத்திரணி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் அடங்குமா இல்லையா என்பதை வழக்கு விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்படும் சாட்சியங்களின் அடிப்படையில் மாத்திரமே நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் எனவும் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் செல்லுபடியாகும் தன்மையை நீதிமன்றத்திற்கு கேள்விக்குட்படுத்த முடியாது எனவும் சுட்டிக்காட்டினார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல முன்வைக்கப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது எனவும் ஆனால் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கை முன்னெடுப்பதில் தடையும் இல்லை எனவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அடுத்த பிரதிவாதிகள் தரப்பில் பிணை கோரும் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான உத்தரவு வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். இவ்வழக்கில் ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ரவீந்து சந்தீப குணசேகர தினேஷ் தரங்கு மிதிகம ருவன் எனப்படும் ருவன் சாமர மற்றும் சஞ்சி அபயசிங் ஆகிய 5 பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதுடன் இவர்கள் அனைவரும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றங்களில் விசாரணைக்குட்படுத்தப்படாமல் இருக்கும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்கு ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது பொருத்தமான தீர்வல்ல. மாறாக நீதிமன்றங்களின் எண்ணிக்கையையும் நீதிமன்றங்களின் கட்டமைப்பையுமே அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கையில் ஜனநாயகத்திற்கான சமூக ஊடகவியலாளர் அமைப்பின் பணிப்பாளர் அபீத எதிரிசிங்க தெரிவித்தார். கொழும்பில் இலங்கை சுதந்திர கட்சி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் தற்போதைய தீர்மானமானது நாட்டின் நீதித்துறை
நீதித்துறையின் சுயாதீனத்தையும் அதன் அடிப்படை கட்டமைப்பையும் முற்றாக அளிக்கும் ஒரு செயற்பாடாகும். அரசியல்வாதிகள் தமக்கு சாதகமான முறையில் நீதிமன்ற தீர்மானங்களை பெற்றுக் கொள்வதாகவும் தம் மீதான வழக்குகளிலிருந்து தப்புவதற்காகவும் இவ்வாறான சட்ட மாற்றங்களை கொண்டு வருகின்றனர். நீதிமன்ற தீர்மானங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் தம் மீதான வழக்குகளிலிருந்து தப்புவதற்காகவும் இவ்வாறான சட்ட மாற்றங்களை கொண்டு வருகின்றனர். அதேவேளை தகுதியற்ற தரப்பினரின் கருத்துக்களை வைத்துக் கொண்டு நாட்டின் உச்சபட்ச நீதித்துறை எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஹர்சன நாணயக்கார போன்ற தனிநபர்களின் விருப்பங்களுக்காக சட்டங்களை வளைக்க முடியாது. மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக சிஐடியில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள், துஷார் அழுத்கமை தொடர்பான வழக்குகள் போன்றவற்றில் முறையான விசாரணைகள் எதுவும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஈடுபட்டு ஜேபிபியுடன் பயணித்த லால் விஜயநாயக்க போன்ற சிரேஷ்ட நபர்கள் கூட தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழுவில் இதுகுறித்து பேசாது மௌனம் காப்பதும் மக்கள் வழங்கிய ஆணையை மீறி தலைவர்களின் அதிகாரத்தை தக்க வைக்கவே இவ்வாறான நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதேவேளை நேற்று முன்தினம் நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்ற சட்டத்திறனிகள் சங்கம் ஏகமனதாக இந்த வயது அதிகரிப்பை நிராகரித்துள்ளது. அத்துடன் ஒரு நீதிபதி அல்லது உயர் அதிகாரியின் ஓய்வு பெறும் திகதி என்பன ஆவணங்களில் முரண்பாடாக இருக்கும் சூழலில் அரசாங்கம் இதுகுறித்து எவ்வித தெளிவுபடுத்தலையும் வழங்கவில்லை. மாறாக நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்த்தும் முயற்சியானது இவ்வாறான நிர்வாக குறைபாடுகளையும் தமக்கு தேவையான நபர்களை பதவி நீடிப்பு செய்ய முயலும் அரசியல் பின்னணியை மறைப்பதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நீதித்துறை அரசியல்மயமாக்கி நீதிபதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயலும் இந்த நகர்வுகள் தொடருமானால் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியும் நீதி அமைப்பு முற்றாக வீழ்ச்சியடையும். இத்தகைய ஜனநாயக விரோத முயற்சிகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார். தகராறு ஒன்றை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் சிவிலியன் ஒருவருக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2008ஆம் ஆண்டு தெஹிவளை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறு முற்றியதை தொடர்ந்து பணத்தை கொள்ளையடித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளியாக காணப்பட்ட சிவிலியனுக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட போதைப்பொருள் வியாபாரியை பார்வையிடுவதற்காக கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று அங்கு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த தமட்டகொடையைச் சேர்ந்த சிறையில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரர் மற்றும் நண்பர் ஆகிய இருவரை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள்களுடன் நேற்று முன்தினம் இரவு கைது செய்துள்ளதாக மட்டு தலைமைய போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக தெரிய வருவதாவது, கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 7.5 கிலோ கொண்ட ஐஸ் போதைப் பொருளுடன் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் குறித்த சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட படுகொலை சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து குறித்த போதை வியாபாரி உட்பட 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டனர். இந்நிலையில் குறித்த சகோதரனை பார்வையிட அவரது தம்பியும் அவரது நண்பன் ஆகிய இருவரும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்று கல்லடி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மட்டு தலைமைய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான நேற்று முன்தினம் இரவு குறித்த ஹோட்டலை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். அதன்போது அங்கு அறையில் இருந்த தெமட்டகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 26 மற்றும் 31 வயதுடைய இருவரை 100 மில்லிகிராம் ஹெரோயின் 50 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்தனர். இதில் போதைப்பொருள் வியாபாரியின் சகோதரன் ஏற்கனவே போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டு கடந்த 1.5 வருடங்கள் சிறையிலிருந்து நீதிமன்ற புனையில் அண்மையில் வெளிவந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் போதைப்பொருள் வியாபாரிகள் எனவும் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமைய போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், மக்கள் பிரதிநிதித்துவமின்றி மாகாண சபைகள் சிறந்த முறையில் இயங்குவதாக சிலர் வாதிட்டாலும் அது யதார்த்தமானதல்ல. அரசு அதிகாரிகள் நிர்வாகத்தை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு மக்களுக்கு நேரடியாக பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை என்பதால் மாகாண சபைகளுக்கு நேரடியான மக்கள் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். மக்களின் பிரதிநிதித்துவமின்றி மாகாண சபைகள் இயங்குவது ஒரு குற்றமாகும். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்தினால் எதிர்காலத்தில் நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அனைத்து நிறுவனங்களையும் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி இயக்க முடியும் என்ற ஆபத்தான நிலையை அது உருவாக்கும். எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி உலக ஜனநாயக தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அன்றைய தினமாவது அரசு மாகாண சபை தேர்தலை எப்போது எந்த முறையில் நடத்தப் போகின்றது என்பதை உத்தியபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
ரத்தினபுரி பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 5 மாணவர்கள் அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவியை கடுமையான முறையில் தகாத செயற்பாட்டுக்குட்படுத்திய சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நிலையில் குறித்த 5 மாணவர்களும் குறிப்பிட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு ரத்தினபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதற்கமைய சந்தேக நபர்களான மாணவர்களில் ஒருவரை 28 நாட்களுக்கு சிறுவர் நல்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் ஏனைய 3 மாணவர்களையும் பெற்றோரிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தகாத செயற்பாட்டுக்குள்ளானதாக கூறப்படும் மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக ரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்றுள்ள நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய குறிப்பிட்ட போலீசார் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் குறித்த மாணவர்கள் குழு கைது செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களில் 2 மாணவியுடன் கடுமையான முறையில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். ஏனைய 3 மாணவர்களும் அதற்கு உதவி மற்றும் உடந்தையாக செயல்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.